மாப்பிள்ள நான் இங்க இருந்து போயிட்டா எல்லாமே சரியாயிடும் இல்லையா? ஆமா, நீ மலேசியாவுக்கு போயிட்டா இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இப்ப எதுக்கு போகணும்? சொல்லுங்க, ஜனனி எதுக்கு மலேசியா போகணும்? அவளை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் சொல்றேன்டா, அப்பா ஒரு முடிவெடுத்தா அதை இவ மாத்துவாளா? அப்படி என்ன முடிவை மாத்திட்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை சந்திச்சு கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கா. அது அப்பா முடிவுக்கு எதிரானது இல்லையா? சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? காவேரிக்கு நல்லது தானே செஞ்சிருக்கா. அதெல்லாம் நினைச்சு நீங்க பெருமைப்பட தானே செய்யணும். என்னடா இப்படி பேசுற? காவேரிக்கு எது நல்லதுன்னு அப்பாக்கு தெரியாதா? தெரியலையே. தெரிஞ்ச அந்த கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா நடத்த அவர் அவசரப்பட்டிருக்க மாட்டாரு. வேற யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு வந்த ஒருத்தவங்க கிட்ட நிச்சயம் பண்ணிருக்காரு. இது சரிதானா? பெரிய சிதம்பர ரகசியம். அந்த காரணம் எதுவா வேணா இருக்கட்டுமா, காவேரிக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா எப்படிமா அந்த பையனுக்கே கட்டி கொடுக்க அப்பா முடிவெடுக்கலாம்? எனக்கு சத்தியமா புரியலமா. இதுக்கு தேவையில்லாம ஜனனிய பலிகடாக்குறது. அடடா, அற்புதமான அறிவு. காவேரி, பிரச்சனை எவ்வளவு மோசமாகுதுன்னு பாருங்க. ஹலோ, பேசாம வாயை மூடிட்டு இருங்க. இது எங்க குடும்பத்து விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? எங்க நீங்க தேவையில்லாம தலையிட்டு இன்னும் புது சிக்கலை உண்டாக்காதீங்க. சித்தி, இவங்க ஏதோ பேசுறாங்க, நீங்க உள்ள போங்க சித்தி. எங்க இல்லைங்க, இன்னும் பேசிய முடிக்கல, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கூட உள்ள போறீங்க. மா, சாப்பிட வாமா. மா ப்ளீஸ்மா, எனக்கா வாம்மா. மா ப்ளீஸ்மா, சொன்னா கேளுமா. இப்படி பட்னி கிடந்தா எப்படிமா? ப்ளீஸ்மா வாம்மா. மா அம்மா, ஏம்மா இவ்வளோ கோவப்படுற? சாப்பிடலன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க. மா, ஜனனி என்னம்மா தப்பு செஞ்சா? அவளை அடிக்க போனது தப்பு இல்லையாம்மா? அம்மா, இந்த வீட்டில் நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாருமா என்ன புரிஞ்சுப்பாங்க? அம்மா சத்தியமா சொல்றேம்மா, நான் அடிக்கணும்ல ஒன்றும் அடிக்கலம்மா. மாமா அடிக்க வரும்போது நான் அப்படி கோவத்தில் தடுத்தேன். அது எப்படி ஆயிடுச்சு? நீ அமைதியா இருந்தாலே போதும்டா, எல்லாமே தானா நடக்கும். அம்மா இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஜனனி, இந்தா நான் கொடுக்குறேன். மா ஆக்காட்டு. எனக்கு வேண்டாம். வாங்கிக்கம்மா, சாப்பிடுமா. எனக்கு வேணாண்டா. ஏம்மா, அழுதுகிட்டே சாப்பிட்டா ஜீரணமாவதுன்னு நீ தானே சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லியிருக்க. இந்தா அழாம சாப்பிடு. மா சாப்பிடுமா. இப்போ நீ சாப்பிடலன்னா அதுக்கு காரணம் நான் தானே, என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ்மா, இந்தா சாப்.
அம்மா பாத்து பாத்து இந்தாங்க தண்ணி தண்ணி கொடுங்க. நம் மெதுவா சாப்பிடு. சாப்பிடுமா. டேய், ஜனனி பாவம்டா. இப்பவும் சொல்றேன், அவ என் பொண்ணு மாதிரி. இந்த குடும்பத்துக்கு அவ எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவா. அவளால யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண முடியாதுடா. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. உங்க அப்பாவை பத்தி அவளுக்கு முழுசா தெரியாது. மத்த விஷயத்த அவ அப்பா கிட்ட பேசுற மாதிரி கல்யாண விஷயத்தையும் பேசிடுறா. நீ அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை சிவா. நீ கொஞ்சம் இருமா, இடையில எதுவும் பேசக்கூடாது. வர வர உனக்கு வைக்கிற சாப்பாடு நைட்டு மிச்சமாயிடுதான். டேய், சாப்பிடு.